ஹாய்! இட்ஸ் பீன் லைக் மோர் தென் அ இயர்ஸ் ஆஃப் மை விஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, இப்போ நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவில் திருநீர்மலை. அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 29 இயர்ஸ் ஆகுது எனக்கு. இதுவரை நான் அந்த கோயிலுக்கு போனதே கிடையாது. இதே ஊரில் பொறந்து வளர்ந்துமே. இன்ஃபேக்ட் அந்த கோயிலுக்கு பேக் சைடில் தான் எங்கள் அம்மாவும், அப்பாவும் கொஞ்ச நாள் ரெண்டட்ல இருந்ததா சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். அப்போ கூட எங்கள் அம்மா அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனதே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியுமே அந்த கோயிலுக்கு என்னால் போக முடிஞ்சதே இல்ல. பட் ஃபைனலி ஆஃப்டர் மேரேஜ் இப்படி ஃபேமிலியோட போவேன் அப்படின்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஐ வாஸ் சூப்பர் சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ ஒரு ஈவினிங் போல் ஒரு 5:30க்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவலில் அந்த கோயிலுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும்? நம்ம ஊரோட ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்கும். பட் ஆனால் நம்ம மட்டும் போயிருக்க மாட்டோம். நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, லார்ட் விஷ்ணுவோட ஒரு 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் பெருமாள் நம்ம இங்கே பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கீழே நீர்வண்ண பெருமாள் அப்படின்ற ஒரு சாமி இருக்குது. ஸோ அங்கே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் 250 ஸ்டெப்ஸ் தாண்டினதுக்கப்புறம் ஹில் டாப்பில் வந்து 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் பேலன்ஸ் இருக்க பெருமாளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டிங் பொசிஷனில் ரங்கநாதர், அதுக்கப்புறம் உலகநாத பெருமாளும், அதுக்கப்புறம் சிட்டிங் பொசிஷனில் நரசிம்ம பெருமாள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த 250 ஸ்டெப்ஸுமே வந்து நானும் மீரும் நடந்தே போனோம். ஈவன் அவன் எங்களை தூக்க கூட சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் போகிற வழியிலே இந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஸோ அதையும் சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். ரொம்ப பழமையான கோயில்ன்றது அந்த லுக்கை பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அண்ட் ஈவினிங் டைமில் போனோன்றதுனால ஃபுல்லாகவே பயங்கர இருட்டாக இருந்தது. ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்டு நாங்கள் சாட்டர்டே போனோன்றப்போ ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம். பட் அந்தளவுக்கு கூட்டம்லாம் ஒன்றும் இல்ல. ரொம்ப ஃப்ரீயாகவே சாமி பார்த்துட்டு வர மாரி இருந்துச்சு. அண்ட் கோயிலும் ரெனோவேட் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால ஒரு கம்ப்ளீட் லுக்லாம் எங்களால் எடுக்க முடியல. அண்ட் அங்கங்கே இந்த மாதிரி திருநீர் விபூதி, குங்குமம் எல்லாமே இந்த மாதிரி மண் சட்டியில தான் வச்சுருந்தாங்க. எந்த ஐயரும் கையிலலாம் கொடுக்கறது கிடையாது. அண்ட் இந்த மாதிரி பிரசாதமும் வந்து நம்ம பே பண்ணி வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு புளியோதரை ஈச் 30 ருபீஸ் கொடுத்து வாங்கி நாங்கள் அங்கேயே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்ட நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இட்ஸ் லைக் குரோம்பேட் அண்ட் பல்லாவரம். இந்த என்டையர் லுக்குமே பயங்கர அழகாக தெரிஞ்சது எங்களுக்கு. அந்த ஃபுல்லா அந்த வண்டியோட வெஹிக்கிள்ஸோட லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் ஃபைனலி இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்சோ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.